இப்போ வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். எலக்ட்ரிக் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எலக்ட்ரிக் குக்கரில் இந்த ஆழாக்கில் தான் 1.5 போட்டுக்கிறேன் நான் அரிசி, யூனிட் அரிசி. 1.5க்கு 3 தண்ணி. இது பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டேன். சுவிட்சு போட்டு இதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி இதில் காஞ்சு இருக்கட்டும். இதுக்கு தேவையான பொருட்கள் பிரியாணி செய்கிறதுக்கு கரம் அஜினோமோட்டோ போடணும். இப்போ எல்லாம் மசாலா எல்லாம் போட்டாச்சு. இந்த மசாலாலாம் கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே இப்போ கொஞ்சம் நேரம் காஞ்சிட்டு இந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கணும் இல்லையா, கறியெல்லாம் போட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் அந்த கலவையை விழுவும். எங்கள் வீட்டில் இப்படி தான் நாங்கள் பிரியாணி செய்வோம், எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில். இப்போ பாருங்கள், மசாலா அந்த கறி இதெல்லாம் போட்டோம் இல்லையா, போட்டு நல்லா இப்போ தண்ணி சலன்னு கொதிக்குது. இப்போ கொதிக்கிற ஸ்டேஜில் அரிசி போடணும். இப்போ அரிசி எல்லாத்தையும் போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு தட்டு விட்டு இந்த ஸ்டேஜில் எலுமிச்சை சாறு, இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரும் இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியே இப்போ தம்முலே அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு சுவையான பிரியாணி ரெடி. தயிர் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, பிரியாணி லெக் பீஸோட. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது பிரியாணின்னு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.